சட்னி சொல்ல போகிறேன். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிம்மிலே வச்சு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் போட்டுக்கிறோம். நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இதயத்தை பாதுகாக்குங்க, கண் பார்வைக்கு சிறந்ததுங்க, ரத்தத்தை சுத்தப்படுத்தும், டேஸ்டாகவும் இருக்குங்க. மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் ஒரு 6 மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா இந்த 2 மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. 15 பல்லு பூண்டு போடுறேன். 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. மிளகாய் போட்டிங்கன்னா கருப்பாயிரும். மீடியம் சைஸ் தக்காளி பழுத்தது ஒரு 6 தக்காளி போட்டுக்கோங்க. வதங்க கல் உப்பு போடுறோம். எல்லாத்தையும் கொஞ்சமாக நல்லா வதக்கிக்கோங்க. இதோட சேர்த்து கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிறோங்க. தேங்காய் இல்லாமல் நம்ம பண்ணுறோங்க. தக்காளி இதயத்தையும் மூளையும் பாதுகாக்குதுங்க. டீயை நல்லபடியாக வச்சுக்கோம். தேய்மானத்தை குறைக்குதுங்க. இப்போ ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 3/4 ஸ்பூன் போடுறோம். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், மாடித்தொட்டை கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சுவையான கார சட்னி ரெடிங்க. நான் இன்றைக்கி இந்த இட்லிக்கு வச்சு சாப்பிட்றேங்க. செம்மையாக இருக்கும். ஏன்னா இது சின்ன வெங்காயமும் நான் நல்லெண்ணெயும் வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன வெங்காயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நுரையீரலில் புற்றுநோயை குணப்படுத்துது, தோலை நல்லபடியாக வச்சுக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க, இதில் மூளை செயல்பாடை நல்லபடியாக வச்சுக்கும். ஏகப்பட்டது இருக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது நீங்கள் எல்லாத்துக்குமே ரசம் சாதம் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. தேங்க்யூ.